என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசு தொடர்கிறது. திரு எஸ்.ஆர். சேகர், மதுரையின் தென்மண்டல அமைப்பு செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென்மண்டல அமைப்பு செயலாளர் தேமுதிக குறித்து விமர்சித்திருக்கிறாரே, அந்த விமர்சனம் தேமுதிகவை பாஜகவை நோக்கி இன்னும் வேகமாக நெருங்க செய்யும், அதற்கு உதவும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருத்தப்படுவார்கள். அழகிரி திமுகவினரும் சரி, அவங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நம்பர் 1 நம்பர் 2 தலைவர்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதெல்லாம் அவருடைய உள்கட்சி விவகாரம் என்பது உலகத்துக்கே தெரிந்த விஷயம். ஆகவே அவருடைய கருத்தை வைத்து திமுகவினுடைய கருத்தா எதிர்கருத்தா என்பதெல்லாம் நாம் சொல்ல முடியாது என்பதும் உங்களுக்கும் தெரிந்த விஷயம். விஜயகாந்தை பொறுத்த மட்டிலும் தேமுதிகவை பொறுத்த மட்டிலும் அவர் எந்த காரணத்திற்காக முடிவை தள்ளி போடுகிறார் என்பது ஊடகங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு 15 நாளைக்கு நீங்கள் இதே மாதிரி தலைப்புகள் கொடுத்து இதை அலசுவதற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய கட்சியிலேயே இன்றைக்கு காலையில் பத்திரிகை செய்திகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறது, யாரை அவர்களோடு கூட்டணி சேர்க்க வேண்டும் என்று கருத்து சொல்லியிருக்கிறது என்பது இந்த விவாத மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் தெரியும். ஆகவே இந்த விஷயங்கள் ஒரு காலம் இதற்கான ஒரு தீர்வை கொடுக்கும். அதற்கு முன்னாலே நண்பர் முத்துக்குமார் அவர்கள் பாஜகவை விட பலமானவர்கள் இருக்கிற காரணத்தினாலே பாஜகவினுடைய தலைமையிலே கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து போயிருக்கிறது, அல்லது தலைமை ஏற்பதற்கு பாஜகவுக்கு அவர்கள் வழிவிடவில்லை என்கின்ற கருத்தை சொன்னார்கள். பாஜகவினுடைய வலு 2% 8ஆக மாறி 15ஆக மாறி இன்று 20 நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்ற விஷயங்களை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதாவது ஒரு தேர்தல் வரவில்லை, ஆகவே தெரியவில்லை. இருக்கின்ற எம்எல்ஏ எம்பிக்களுடைய எண்ணிக்கை வைத்து தான் அந்த கட்சியினுடைய பலத்தை எடை போடுகின்ற காலம் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த வகையிலே வேணால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி மோடியின் அலை வீசவில்லை, அல்லது மோடியின் அலை வீசுவதை நம்பவில்லை மற்ற கட்சியினர், ஆகவே கூட்டணிக்கான காலதாமதம் ஏற்படுகிறது என்ற விஷயத்தையும் சொன்னார்கள். மோடியின் அலை வீசுகிறதா வீசவில்லையா என்பது அவர்களுக்கு மட்டுமல்ல அத்தனை பேருக்குமே தெரிந்து கொண்டிருக்கிற விஷயம். நாங்கள் கூட ஒரு 12,000 கிராமங்களில் 8,000 கிராமங்களை முடிந்து விட்டோம் கடந்த 3 வார காலத்தில். 50, 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களை தவிர மற்ற அதற்கு கீழே இருக்கிற பெண்கள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் பார்த்த மாத்திரத்திலே மோடி யார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே தமிழக கிராமங்களிலே கூட பாரதிய ஜனதா கட்சியின் மோடி அலை வீசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த கூட்டணிக்கான விஷயங்களை உறுதி செய்து கொண்டிருக்கிறது. அதாவது வலிமையான கூட்டணி இருந்தால் வெற்றி பெற்று வருவோம் வேண்டும் அரசியல் கட்சிகளிலே தொடர்ந்து இருந்து வருகிறது. ஏனால் அப்படி வலிமையான கூட்டணி இருக்கிற கட்சிகள் தான் இதுவரை வெற்றி பெற்று வந்திருக்கிறது என்ற காரணத்தினாலே அதை முதலிலே எப்போதும் அந்த கூட்டணியை உருவாக்கிய பெருமை பெரியவர் கலைஞர் அவர்களை சாரும். அவர்கள் முன்னாலே முந்திக் கொண்டு அப்படி ஒரு கூட்டணி உருவாக்கி விடுவார்கள். துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு அவராலே உருவாக்க முடியவில்லை. அவரோடு கூட்டணி சேர்வதற்கு மற்றவர்கள் என்ன காரணத்தினால் தயாராக இல்லை என்பது மக்களுக்கு தெரியும். ஆனால் அதே மாதிரியே நண்பர் பலராமன் அவர்களுக்கும் நன்றாக தெரியும், காங்கிரஸோடு இன்று சேருவதற்கு யாரும் தயாராக இல்லை. அவர்கள் எவ்வளவு பெரிய சாதனைகள், எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் செய்திருந்ததாக அவர் சொல்லுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தெரிகிறது. ஆகவே கொள்கையினுடைய அடிப்படையில் இன்று கூட்டணி ஏற்படுவதில்லை, மாறாக வெற்றியை நோக்கி போகின்ற அளவிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினாலே ஏதோ ஒரு காரணத்தினாலே பலர் தங்களுடைய தீர்ப்பை ஒத்தி வைத்து காத்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதற்கு முத்துக்குமார் பதில் சொல்லுங்கள். அதற்கு முன்னதாக மீண்டும் திரு எஸ்.ஆர். சேகர், நீங்க அழகிரி குறித்து சொன்னீங்களே, அதே போன்ற ஒரு வரையறையைத்தான் நாங்கள் சுப்பிரமணிய சுவாமி சொன்னதிலும் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? சுப்பிரமணிய சுவாமி ஒரு சுயம்பு, அவரை கட்டுப்படுத்துவதற்கு அநேகமாக அவர் மனதிலே தோன்றிய கடவுளாலே மட்டும் முடியும் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய கருத்துக்களை பெரிய அளவிலே எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரிந்த விஷயம். அவர் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களிலே அவர் ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லலாம். அவருடைய கருத்துக்களை யாருமே மாற்ற முடியாது, தொடர்ந்து சொல்லி வருகிறார். எனவே சுப்பிரமணிய சுவாமி சொல்லுகின்ற கருத்துக்களுக்கும் பாஜகவுக்கும் பெரிய அளவிலே உடன்பாடு இல்லை என்று ஊடகம் மூலமாக என்னை சொல்ல வைக்காதீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, அவங்க தலைமையிலான கூட்டணி அல்லது பாஜக இடம்பெறும் கூட்டணியில் முன்னெடுத்தது தமிழறிவு மணியன் அவர்கள். அவங்க சமீபத்தில் பேட்டி கொடுத்தப்போ எங்கள் கூட்டணி அமையும் போது நாங்கள் கேட்ட முதல் வாக்குறுதியே சுப்பிரமணிய சுவாமி எதுவும் பேச மாட்டார், தமிழகத்தில் அவர் குரல் ஒலிக்காது அப்படிங்கிற உறுதிமொழியை வாங்கிக்கிட்டு தான் நாங்கள் கூட்டணியை பற்றியே பேசணும் அப்படின்னு சொல்லி தமிழறிவு மணியன் அவர்கள் சொன்னார். அந்த பேட்டி கொடுத்த 2வது நாள் நேற்று சுப்பிரமணிய சாமி வைகோவையும் ராமதாஸையும் கடுமையாக சொல்லியிருக்காரு.
அதனால் சுப்பிரமணிய சாமி சொன்னதுனால எதுவும் இல்லை அப்படின்னா முதல் வாக்குறுதியை கூட்டணிக்கான முதல் வாக்குறுதியை சுப்பிரமணிய சாமி எதுவும் தமிழகத்தில் பேசக்கூடாது என்று எந்த அடிப்படையில் அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அடுத்தது மோடி அலை. மோடி அலை அப்படின்ற சொல்கிறப்போ இதே மாதிரி தான் 1998 வாஜ்பாய் அலை அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாஜ்பாய் அலையோ மோடி அலையோ, அந்த வாஜ்பாய் அலையை 1998 வாஜ்பாய் என்று அந்த அலை வீசுதுன்னு சொன்னது வந்து அதிமுக. அதே போல் 1999 மோடி வாஜ்பாய் அலை வீசுது அப்படின்னு சொன்னது திமுக. அதனால் அந்த ரெண்டு கட்சிகளும் பெரிய கட்சிகள் சொல்லும்போது இருக்கிற ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்துக்கும் இன்னைக்கு யார் தலைமையினும் தெரியலை, அதை முன்னெடுக்க போகிறவங்க யாருன்னு இப்போ தெரியலைங்கிறப்போ வாஜ்பாய் முன்னெடுத்த மாதிரியே மோடியும் முன்னெடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், வாஜ்பாய் அலை வீசுது இல்லாட்டி வாஜ்பாய் பிரதமராக முன்னிறுத்தப்பட்டப்போ அவர் மீது சொல்வதற்கு எந்த விதமான விமர்சனங்களும் இல்லை. ஏன்னா அவர் ஆட்சிக்கு வரலை. அவர் 6 வருஷம் ஆண்டு முடித்த பிறகு விமர்சனங்கள் இருக்கும், ஆனால் அவர் களத்தில் இல்லை. இப்போது மோடிக்கு அந்த மாதிரியான சூழல் இல்லை. அவர் வரும்போதும் எந்த அளவுக்கு இவங்க வளர்ச்சி நாயகன்னு சொல்கிறாங்களோ அதே போல் சிறுபான்மையினருக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்களும் கூடவே மோடிக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால் வாஜ்பாய் எடுபட்டது போல் மோடி எடுபடுவார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தேகத்துக்குரியது. இன்னொரு பக்கம் இப்போ பாமக தேசிய கட்சிகளோட திராவிட கட்சிகளோட கூட்டணியே இல்லை, ஒட்டுமில்லை, உறவும் இல்லைலாம் சொன்னாங்க. இப்போ அவர்கள் தரப்பிலிருந்து ராஜ்நாத் சிங்கை சந்தித்தும் வந்திருக்கிறாங்க. அப்போ என்ன அது கொள்கைங்கிறது இல்லை அப்படியா? இந்த இடத்துல வந்து கொள்கை அப்படிங்கிறத தாண்டி சில வேறு பல கொள்கை அப்படின்னு அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இது கொள்கையா அன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு, அன்னைக்கு இப்போ அரசியல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான இருக்கக்கூடிய முடிவுகளா அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். இதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சி திராவிட கட்சி யார் கூடயும் சேர மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அவங்க கொள்கையாக முன்னெடுக்கலை அப்படிங்கிறதான் அரசியல் நிலைப்பாடாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் இதில் தெரியுது. ஏன்னா ராஜ்நாத் சிங்கை போய் சந்திச்சுட்டு வந்ததன் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 வேட்பாளர்கள் வேறு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ பாமக குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நான் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்புறதில்ல. வேற என்ன கேட்டிங்கன்னா சொல்கிறேன். பிஜேபியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம்னு சொல்கிறது ஒரு ஆபத்தான விஷயம். இராணுவத்தை இந்து மயமாக்கு, இந்துக்களை இராணுவமயமாக்கு என்ற ஒரு மோசமான பயங்கரமான ஒரு கோஷத்தை வைத்து சிறுபான்மை மக்கள் இந்த மண்ணில் வாழக்கூடாது என்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை சுமத்தி கொண்டு மதச்சார்பற்ற சக்தியாக இருந்து மதச்சார்பற்ற சக்தியினாலே குரல் கொடுத்த மகாத்மா காந்தியடிகளை கொலை செய்த பிறகும் இன்று காங்கிரஸே இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறவர்களை பற்றி இந்த பேட்டியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு முறை காந்தியை கொன்றார்கள், இப்போது காந்தியத்தை கொள்ளுகிறார்கள். இந்த காந்தியத்தை நினைவுபடுத்துகிற காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் இல்லை என்று சொன்னால் இந்தியாவின் நிலை என்ன என்பது ஒரு கேள்விக்குறியாக வரும். ஆனால் அப்படி ஒரு நிலைக்கு அது போகாது. என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு